திமுக கூட்டணியில ஏன் நீடிக்கிறோம்னு விளக்கம் சொல்றதே திருமாவளவனுக்கு பெரிய வேலையா இருக்கும் போல. திமுக கூட்டணியில இருந்து எந்த நேரத்திலையும் வெளியேற முடியும், ஆனா சங் பரிவார் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடும்னு சொல்லியிருக்காரு. அத்தோட விட்டாரா, ஆட்சியில பங்குன்னு விஜய் சொன்னது மிகப்பெரிய மோசடின்னு போட்டு தாக்கியிருக்காரு. திமுக கூட்டணி பலவீனம் அடையும் என்றால் விஜய் வந்து வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்க போவதில்லை, முடியாது. பெரம்பூரிலேயே அவர் ஜெயிப்பாரா என்று சந்தேகம், அவருக்கே சந்தேகம் என்றுதான் திருச்சி கிழக்கில் போட்டிருக்கிறார். அவருக்கே அந்த சந்தேகம். அவர் சொன்ன ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்றாரு. முதல்ல அது ஜெயிப்புமாங்கிறது வேற விஷயம். அந்த கூட்டணி வெற்றி பெறுமா, கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுமா என்பது நிரூபிக்கப்படாதது. அவருக்கு எவ்வளவு ஓட்டுன்னு தெரியாது. மீடியாவில் தான் எழுதுறாங்க ஆகா ஓஹோன்னு. அவர் கூடுற இடங்கள் எல்லாம் கூட்டம் கூடுது, அதனால அவர் இத்தனை சதவீத வாக்கு வாங்க போறாருன்னு. ஆனால் அவரால் நிச்சயம் ஆட்சியை கைப்பற்ற முடியாது. அப்புறம் எங்கிருந்து ஆட்சியில பங்கு, அவர் எங்கிருந்து ஆட்சியில அதிகாரத்துல பங்கு? திமுகவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைச்சு திருமாவளவன் தாவேகாவையும் அவருடைய தலைவரையும் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வரார். இவர் இப்படி பண்ணா அடுத்து ஜெயக்குமார் என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துருச்சுன்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கார். இதுக்காக நிறைய ஐடியா பண்றாங்கன்னு போட்டு உடைச்சிருக்காரு. திமுகவுல 8000 ரூபாய் டோக்கன் கொடுக்கறாங்க, தேர்தல் அதிகாரி கிட்ட புகார் கொடுக்க போறோம்னு பேட்டியெல்லாம் கொடுத்திருக்காரு. ஏழை மக்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கை தர வந்து குடிசையில் கோபுரத்தை கொண்டு போனால் அந்த எதுவே ஸ்கீம் கிடையாது. அப்புறம் நேரடியான உதவியும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, தோல்வி பயத்தில் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு டோக்கன் வச்சுட்டாங்க 8000 ரூபா. அந்த டோக்கனா 8000 ரூபா கொடுத்து எலெக்ஷன் கமிஷன் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். இப்போது அதாவது தோல்வி பயம் வந்து போச்சு. நான் கேட்குறேன், நீங்கள் 8000 ரூபா டோக்கன் கொடுக்குறீங்க, அந்த டோக்கனை வந்து திரும்ப கொடுக்கணுன்னா 2000 ரூபா உங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும். கொள்ளடிச்சு வச்சுருக்காங்கல்ல கோபாலபுரம் குடும்பம், கோடி கோடியாக கொள்ளடிச்சு வச்சுருக்கு. இதை ஏமாத்து வேலை. இது வரப்போகிறதில்லன்னு தெரியும். தொகுதியில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் வரப்போகிறதுன்னு தெரியும். ஒரு தோல்வி பயத்தில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எல்லா யுக்தியும் நீங்கள் பண்ணாலும் கூட ஒருபோதும் வந்து மக்கள் வந்து திரும்பவும் உங்களை ஆட்சியில் அமர்த்த மாட்டாங்க. 8000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கம்ப்ளைண்ட் பண்றாரு. இதை போய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வேற சொல்ல போறாராம். இவருடைய கம்ப்ளைண்டை ஏத்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அடுத்து முத்தரசன் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சிலந்தி வலையில சிக்குனது மாதிரி பாஜக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி சிக்கி தவிக்கிறாருன்னு இந்திய கம்யூனிஸ்ட் முத்தரசன் கிண்டல் அடிச்சிருக்காரு. அதுக்கு உதாரணமா முத்தரசன் பாட்டு பாடி விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன பாடினாருன்றத நீங்களே பாருங்க. சிலந்தி வலையில ஈகப்பட்டதை போல பிஜேபி வளைத்த வஞ்சக வலையில் எடப்பாடி பழனிசாமி போய் மாட்டிக்கொண்டார், பரிதவித்து நிற்கிறார். கண்ணன் திரைப்படத்தில் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கர்ணனடா அப்படின்னு ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதி சீர்காழிக்கு வந்துடுறாங்க. அருமையாக பாடியிருப்பார். அதே கண்ணதாசன் இப்போ இருந்திருந்தா சம்மந்தி வழக்கு முடிக்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா எடப்பாடி, வஞ்சகன் மோடியடான்னு இப்போ பாடுவாங்க.